என்ன மாதிரியான கார் நம்ம தேவைக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு காரை சூஸ் பண்ண பிறகு எப்படி நாம ஒரு டீலர் கிட்ட நெகோஷியேட் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே ஷேர் பண்ணுறது யூஎஸ் மார்க்கெட்டுக்கு. இந்தியாவில் கார் பையிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது, அதனால் சாரி. புது கார் வாங்கணும்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? டீலர்ஷிப்புக்கு போவோம். காரை ஓட்டி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அவங்க கூட பேரம் பேச ஆரம்பிச்சிருவோம். அவங்களும் நம்மளை டீலர்ஷிப்புக்கு நடுவில் இருக்கிற ஒரு டேபிளில் உட்கார வச்சுட்டு பேரம் பேசுகிறேன் பேர் வழின்னு வச்சு சாவடிப்பானுங்க. ஒவ்வொரு டெசிஷனுக்கும் உள்ளே போய் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு ஒரு 15 மினிட்ஸ் அப்ஸ்காண்ட் ஆகிடுவானுங்க. எப்படி ஒரு 6 தடவையாவது உள்ளே போயிட்டு வருவானுங்க. அங்கே என்ன நடக்கும்? அங்கேயும் ஒன்றும் நடக்காது. அவங்க கோலே நம்மளை டயர்டாக்கி அவங்களுக்கு ஃபேவரபிளான டெசிஷனை எடுக்க வைக்கிறது தான். அதனால் டீலர்ஷிப்புக்கு உள்ளே போய் பேரம் பேசுகிற தப்பை மட்டும் நம்ம செஞ்சிடவே கூடாது. இப்போ நான் சொல்ல போகிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் டீல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்ன கார் வாங்குறது அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நிறைய மாடலை கன்சிடர் பண்ணுறீங்கன்னா எல்லா மாடலையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீலர்ஷிப்பில் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்ன மாடல்ஸ் எல்லாம் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க. நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் டீலர்ஷிப்புக்கு போகும்போது காரை ஓட்டி பார்க்க ரெடியாக வச்சுருப்பாங்க. கூச்சமே படாமல் எவ்வளோ காரை வேணால் ஓட்டி பாருங்கள். காரை ஓட்டி பார்க்க போகும்போது ப்ரைஸை பற்றி அவங்கக்கிட்ட பேசவே பேசாதீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் காரில் மட்டும்தான் இருக்கணும். அவங்க ப்ரைஸை பற்றி பேச்செடுத்தா கூட அப்படியா அப்படின்னு மட்டும் கேட்டுக்கோங்க. உங்கள் ப்ரைஸ் ப்ரிஃபரன்ஸ் பற்றி எதுவும் சொல்லாதீங்க. ஜஸ்ட் அந்த கார் மாடலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேட்டு அந்த காரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மேக் அண்ட் மாடலை டிசைட் பண்ண பிறகு அதில் என்ன ட்ரிம் லெவல் வேணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ்டீரியர் கலர், இன்டீரியர் கலர் ஆப்ஷன்ஸ்னு எல்லாத்தையும் இன்பர்சனில் பார்த்துட்டு ஓகே இதுதான் நான் வாங்க போகிற கார் அப்படின்னு கிளியராக டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டி இல்லைன்னு வைங்க, அதைத்தான் சேல்ஸ்மேன் அட்வான்டேஜ் எடுக்க பார்ப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2021 ஹாண்டா அக்கார்ட் EXL வாங்குறது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுப்போம். அடுத்த ஸ்டெப், மார்க்கெட்டில் இந்த ஸ்பெசிஃபிக் மாடலுக்கு ஆவரேஜாக என்ன ப்ரைஸ் மக்கள் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். TrueCar.comக்கு போங்க. நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கிற கார் மாடலும் நம்ம ஜிப் கோடும் கொடுத்தா ஆவரேஜாக என்ன ப்ரைஸுக்கு அது விற்குது அப்படிங்கிறத அங்கே பார்க்கலாம். நம்ம அக்கார்ட் EXLோட MSRP $32,045 கூட அதோட ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் $29,766. நம்ம கோல் இதை விட கம்மியான ப்ரைஸுக்கு வாங்குறது. இந்த ப்ரைஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப், ஹாண்டா அக்கார்டுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு ஹாண்டா சைட்டில் போய் பார்க்கணும். automobiles.honda.comக்கு போகலாம். ஷாப்பிங் டூல்ஸை கிளிக் பண்ணி நம்ம ஜிப்கோடை கொடுத்தா அங்கே கரண்ட் ஆஃபர்ஸை பார்க்கலாம். இங்கே நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி 2 ஆஃபர் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே காரை வச்சுருந்தா $500 ஆஃப். இன்னொன்று 0.9% ஃபைனான்சிங் ஆஃபர். இந்த ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டீலர்ஸுமே இந்த ஆஃபரை கொடுப்பாங்க. கார் ஃபைனான்சிங் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இருந்தால் நமக்கு நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்குங்கிற பட்சத்தில் 0.9% லோனை நாம் டார்கெட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப், உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். கூகுள் மேப்ஸில் ஹாண்டா டீலர்ஷிப்னு சர்ச் பண்ணால் சிகாகோ ஏரியாவில் கிட்டத்தட்ட 19 ஹாண்டா டீலர்ஷிப்ஸ் காட்டுது. நீங்கள் இருக்கிறது சின்ன ஊருனா பக்கத்து சிட்டியையும் உங்கள் சர்ச்சில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 19 டீலர்ஷிப்போட இன்டர்நெட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜருக்கு மெயில் பண்ணணும். நம்ம கோல் என்னென்னா, நாம் காருக்கு பிட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள பெஸ்ட் ப்ரைஸை நமக்கு ஆஃபர் பண்ண வைக்கணும். நான் 2021 ஹாண்டா அக்கார்ட் EXL வாங்க பார்க்குறேன். சில்வர் எக்ஸ்டீரியர், பிளாக் இன்டீரியராக வேணும். நான் வாழ்கிற ஜிப் கோடு இது. உங்கள் அவுட் த டோர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்கணும். இங்கே 3 விஷயம் முக்கியம். ஒன்று, நம்ம என்ன காரை வாங்க பார்க்குறோமோ அதோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கணும். சும்மா ஹாண்டா அக்கார்ட் அப்படின்னு சொல்லாமல் 2021 ஹாண்டா அக்கார்ட் EXL, சில்வர் எக்ஸ்டீரியர், பிளாக் இன்டீரியர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ரெண்டாவது, ஜிப் கோட். அதையே நாம் கொடுக்குறோன்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அது தெரியாமல் அவங்களால டோட்டல் அவுட் த டோர் ப்ரைஸை கொடுக்க முடியாது. மூணாவது, அவுட் த டோர் ப்ரைஸுங்கிற கீவேர்ட். அந்த கீவேர்டை பார்த்துட்டாலே நீங்கள் சீரியஸான பையர், யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் அரௌண்ட்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி கேட்காம சும்மா ப்ரைஸ்னு கேட்டோன்னு வைங்க, ஒரு ப்ரைஸை சொல்லுவாங்க. சீப்புன்னு நாம் அங்கே போனால் அதுக்கு டைட்டில் ஃபீஸு, டாக்குமெண்ட் ஃபீஸு, டெலிவரி ஃபீஸுன்னு ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. அதனால் கிளியராக எல்லா ப்ரைஸையும் சேர்த்து டோட்டல் அவுட் த டோர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கணும்.
இந்த 3 விஷயத்தை பார்த்துட்டாலே அவங்களுக்கு நீங்கள் ஒரு சீரியஸான பையர் அப்படின்னு தெரிஞ்சிடும். அவங்களால பெஸ்ட் ப்ரைஸ் ஆஃபர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்க நம்ம இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னு வைங்க, அவங்களால பெஸ்ட் ப்ரைஸ் ஆஃபர் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சாம்பிள் இமெயில் டெம்ப்ளேட் இன்க்ளூட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் பர்சனல் இமெயிலை யூஸ் பண்ணாதீங்க. டெய்லி இமெயிலை அனுப்பி தாளித்து எடுத்துருவாங்க. இதுக்குன்னு புதுசாக ஒரு டெம்பரரி இமெயில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஆக்சுவல் ஃபோன் நம்பரை கொடுக்காதீங்க. கூகுள் வாய்ஸ் மாதிரிப்பட்ட டெம்பரரி நம்பரை கொடுங்க. கார் வாங்கின பிறகு டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா கார் வாங்கின பிறகும் இவனுங்க கால் டார்ச்சர் நம்மளால் தாங்க முடியாது. டெம்பரரி நம்பர் இல்லைன்னா 555ன்னு ஒரு ரேண்டம் நம்பரை கொடுங்க, அல்லது நம்பரே கொடுக்காதீங்க. கான்டாக்டை இமெயிலே வச்சுக்கலாம். தேட் வே எல்லா ப்ரைஸ் அக்ரிமெண்ட்டும் இமெயிலே இருக்கும். சரி, அவங்க இமெயில் அட்ரஸை நாம் எப்படி கண்டுபிடிக்க? கூகுள் ரிசல்ட்ஸில் இருந்து அந்த டீலர்ஷிப்போட வெப்சைட்டுக்கு போங்க. ஒவ்வொரு டீலர்ஷிப்பும் ஒவ்வொரு மாதிரி வெப்சைட்டை வச்சுருப்பாங்க. நம்ம கோல் என்னென்னா அந்த டீலர்ஷிப்போட இன்டர்நெட் சேல்ஸ் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணுறது. இங்கே இந்த எக்ஸாம்பிளில் அபவுட் அஸ் மீட் த ஸ்டாஃபுக்கு உள்ள இன்டர்நெட் சேல்ஸ் மேனேஜர் டீட்டெயில்ஸ் லிஸ்ட் ஆகியிருக்கு. இமெயில் அட்ரஸை ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, ஆனால் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம நேம் அண்ட் டெம்பரரி இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நம்ம இமெயில் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட வேண்டியது தான். இதே ப்ராசஸை அப்படியே மிச்சம் இருக்கிற மற்ற டீலர் சைட்லையும் நம்ம ரிப்பீட் பண்ணிடணும். இதை முடிஞ்சால் மாத கடைசியில் செய்ய பார்க்கணும். ஏன்னா மாத கடைசினா டீலர்ஸ் அவங்க சேல்ஸ் கோட்டாவை மீட் பண்ணுறதுக்காக பெட்டர் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதை செஞ்சு முடிச்சுட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் தம் அவுட் த டோர் ப்ரைஸை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்க ரெஸ்பான்ஸில் அவுட் த டோர் ப்ரைஸ்னு மென்ஷன் பண்ணலைன்னு வைங்க, ஸ்பெசிஃபிக்காக அவுட் த டோர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேளுங்க. எகெயின் அது ரொம்ப முக்கியம். வர ஆஃபர்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு காரை வாங்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வந்த ஆஃபர்ஸில் 2 ஆஃபர் க்ளோஸாக இருந்தால் செகண்ட் பெஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி அவங்களால பெஸ்ட் ஆஃபரை பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேளுங்க. யூ நெவர் நோ, தே மைட் டூ இட். இப்போ நீங்கள் காரை வாங்குறதுக்கு டீலர்ஷிப்புக்கு போகணும். நீங்கள் தனியாகவோ அல்லது ஒரு ஃப்ரெண்டையோ கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ஃபேமிலியை, குறிப்பாக கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஃபேமிலி கூட இருந்தால் கார் பர்ச்சேசிங் டிலே ஆச்சுன்னு வைங்க, சில தப்பான டெசிஷன்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரைஸ் அக்ரி பண்ண அந்த சேல்ஸ் ஏஜெண்ட்டை பாருங்கள். நீங்கள் அக்ரி பண்ண ப்ரைஸில் இருந்து சிங்கிள் பண்ணி அவங்க கூட்டி கேட்டாலும் வாக் அவுட் பண்ண தயங்காதீங்க. டக்குன்னு எந்திரிச்சு வெளில வந்துடுங்க. ஃபுல் கண்ட்ரோலை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட் மீ, உங்களை அவ்வளோ ஈஸியாலாம் வெளில விட்டுட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்ட ப்ரைஸ்க்கே கொடுப்பாங்க. அப்படி ஒத்துக்கலை, சும்மா மேனேஜர்கிட்ட பேசிட்டு வரேன்னு உள்ளே போயிட்டு வராருன்னு வைங்க, ஜஸ்ட் வாக் அவுட். இமெயிலில் அக்ரி பண்ண ப்ரைஸை நேரில் ஆஃபர் பண்ணலன்னா நம்ம பிஸ்னஸை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. செகண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் ஆஃபர் பண்ண அந்த டீலர்கிட்ட நம்ம போயிடலாம். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் டீலர்ஸ் இந்த புது டாக்டிக்கை ஹேண்டில் பண்ணுவாங்க. சீப்பஸ்ட் ப்ரைஸை இமெயிலில் ஆஃபர் பண்ணுவாங்க. நேரில் போனால் தப்பு பண்ணிட்டோம், சாரி, உங்கள் செகண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் ஆஃபர் என்னன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யவே செய்யாதீங்க. இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு நம்ம பிஸ்னஸை கொடுக்கவே கூடாது. அக்ரி பண்ண ப்ரைஸுக்கு கொடு, இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு வாக் அவுட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் ஃபைனல் ப்ரைஸ் செட் ஆன பிறகு ஃபைனான்சிங் பண்ணணுன்னா ஏற்கனவே ஆஃபர்ஸ் பேஜில் பார்த்த மாதிரி அந்த ரேட்டுக்கு கேளுங்க. உங்கள் கிரெடிட் ரேட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஃபைனல் ப்ரைஸ் அக்ரி பண்ணுறதுக்கு முன்னால் ஃபைனான்சிங் கான்வர்சேஷனை உள்ளே கொண்டு வரவே வராதிங்க. ஏன்னா உடனே ஃபைனல் ப்ரைஸை விடுங்க பாஸ், உங்களால் மாதம் எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னு டிஸ்கஷனை வேறு பக்கம் திருப்பிடுவாங்க. ஸோ நெவர் டாக் அபவுட் ஃபைனான்சிங் பிஃபோர் அக்ரிங் ஆன் ஃபைனல் ப்ரைஸ். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆஃபர் பண்ணாங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கேட்டால் எல்லாத்தையும் டிக்ளைன் பண்ணுங்கள். அடிஷ்னல் வாரண்ட்டி விற்க பார்ப்பாங்க, வாங்காதீங்க. அடிஷ்னல் வாரண்ட்டியே தேவையில்லை. அப்படி வாங்கினா கூட ஆன்லைனில் சீப்பாக மற்ற டீலர்ஸ்லேருந்து நம்ம வாங்கிக்கலாம். இங்கே தான் வாங்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் அதை டிக்ளைன் பண்ணிவிடுங்க. சீட் ப்ரொடெக்ஷன் அது இதுன்னு நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. கூச்சமே படாமல் எல்லாத்தையுமே டிக்ளைன் பண்ணுங்கள். எதை வாங்க வந்தீங்களோ அதை மட்டும் வாங்குங்க. அவங்க ஆஃபர் பண்ணுற இந்த ரப்பர் மேட்ஸ் மாதிரிப்பட்ட எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் அதே ஹாண்டா பிராண்டட் ஐட்டம்ஸை ஆன்லைனில் பல மடங்கு நம்ம சீப்பாக வாங்கலாம். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க கார் பர்ச்சேஸ். சந்தோஷமாக புது காரை ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நிறைய யூஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. அதனால் உங்கள் யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.